ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக ரஃப் பேப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபோம் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பிளைன் ஃபோம் ஷீட் அல்லது கிளிட்டர் ஃபோம் ஷீட் எது உங்களுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரஃப் பேப்பர் எடுத்து வச்சுருந்தேன்ல, இதில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எப்படி மார்க் பண்ணணுன்னா, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் ஒரு 4 சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அடுத்த சர்க்கிள் 7.5 அந்த மாதிரி எடுக்கணும். அதுக்கடுத்த சர்க்கிள் 7 சென்டிமீட்டருக்கு எடுத்து நம்ம சர்க்கிள் போட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரியே 4 சர்க்கிள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 சர்க்கிளில் 3 சர்க்கிள் மட்டும் நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது லீஃபோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு பேப்பர் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பென்சில் அல்லது மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணாமலே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு பெட்டல் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் மீதியெல்லாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரியே மீதி இருக்கிறதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஃபோம் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம்ல, அந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு பென்சிலோ அல்லது ஏதாவது மார்க்கரோ யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அவுட்லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிசர் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபோம் ஷீட்டை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஃபோம் ஷீட்டை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண பிறகு நான் இன்றைக்கி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கீங்க, இந்த கிராஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, அவங்க அம்மாவோ அல்லது அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இதை நல்லா ஹீட் பண்ணி தர சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அயன் பாக்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணலான்னா, உங்ககிட்ட ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிராஃப்ட்டுக்காக ஒரு 3 ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ல, ஒன்று மட்டும் பெரிய சைஸில் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் லோட்டஸோட லீஃப் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். அதை க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதில் நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ஒரு எல்லோ கலரில் ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த டிசைன் நான் யூஸ் பண்ணலை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அயன் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து இதை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, இதோட ஓரங்களில் நல்லா ஹீட் பண்ண பிறகு நம்ம இதை கையாலேயே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக லீஃப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஓரங்களை மட்டும் நான் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இந்த லீஃபில் போட்டு விடலாம். இல்லை மார்க்கர் பென் வச்சு கூட நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு விடலாம். ஆனால் நான் அப்படியே ப்ளைனாக தான் விட்டுருக்கேன். இப்போது இதை எடுத்து நான் தனியாக வச்சுட்டு இந்த பெட்டல்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஃபோம் ஷீட்டை இது மாதிரி ஹீட் பண்ணும்போது நல்லா ஹீட் ஆன உடனேயே இந்த ஃபோம் ஷீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த டைம்லேயே நம்மளுக்கு என்ன மாதிரியான ஷேப்க்கு தேவையோ அதை நம்ம கையிலேயே கொண்டு வந்துடணும். ஒன்ஸ் இதை ஹீட் பண்ணோன்னா இம்மிடியேட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஷேப் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா கொஞ்சம் இது டைம் ஆச்சுன்னா கூட நல்லா ஹார்டாயிரும். அப்போ நம்ம நினச்சா கூட நம்மளுக்கு விருப்பமான ஷேப் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பீஸ் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது அந்த லீஃப் மேலேயே வச்சுருக்கேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ 2வது பீஸையும் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இதையும் நான் எந்த மாதிரியான ஷேப்க்கு இது தேவையோ அது மாதிரி நான் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஃபைனலாக ஒன்று மட்டும் இருக்குல்ல, அதையும் எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி இந்த ஃபோம் ஷீட்டை ஹீட் பண்ண போகிறீங்கன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்னருக்குள்ளக்க இந்த ஃபோம் ஷீட்டை வச்சுட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது. அப்படி அழுத்துனீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்னரோட இம்ப்ரெஷன் அப்படியே இந்த ஃபோம் ஷீட்டில் விழுகும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ கடைசியாக எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இதை உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இந்த மாடலில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு வேணும்னா இந்த ஷைனிங்கா இருக்கிற பக்கத்த நீங்க ஃப்ரண்ட் சைட்ல வச்சுட்டு, நீங்க இந்த ரோட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பிளைனா இருக்கிற ஃபோம் ஷீட் தான் பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த மாதிரியே வச்சு ஸ்டிக் பண்ண போறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த லீஃப்ல சென்டர்ல கொஞ்சமா ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து பெரிய சைஸ்ல பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் ஃப்ளவர் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அனபேண்ட் மாதிரி சூப்பர் க்ளூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு விட போகிறேன். இந்த ஹோல் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டதுக்கப்புறமா ஒரு சிசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் வர மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். அடுத்து நான் இந்த கிராஃப்ட்டுக்காக ஒரு லைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் வந்து தண்ணியில் வச்சோம் அப்படின்னா அந்த லைட் எரியும். இந்த வாட்டரில் எரியிற இந்த லைட் வந்து பார்க்குறதுக்கு நார்மல் எல்இடி லைட் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹோல் போட்டு வச்சுருந்தேன்ல, அதுக்கு உள்பக்கமாக இந்த லைட் வர மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைட் எரியுது. இப்போ இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து சென்டரில் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல எல்லோ கலரில், அதை வச்சு பார்த்தேன். எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கல. அதனால சர்க்கிள் ஷேப்பில் எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த கிராஃப்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த லோட்டஸ் வாட்டர் லைட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாக அதுவே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்மேடாக செஞ்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக லைட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது இந்த தண்ணிக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற லோட்டஸை எடுத்து போட போகிறேன். இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக எரிஞ்சது. எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங் டைமில், நைட் டைமில் உருளியில் வந்து நம்ம இதை போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து டே டைம் யூஸ் பண்ணுறதை விட நைட் டைம் யூஸ் பண்ணோம் அல்லது ஈவினிங் டைம் போல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரூல்ஸ் என்ன, எந்த டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.